நண்பர்களே, நீங்கள் உங்க வாழ்க்கையில மறந்தும் கூட செய்யக்கூடாத விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வீடியோவுல சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் யூடியூப்ல பலரும் சொல்லாத விஷயம். இந்த வீடியோவை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் மிகவும் முக்கியமானது. உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்க முக்கியமான காரணம் என்னவோ அதை பத்தின விஷயத்த இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களை மற்றவருடன் ஒப்பிடுவது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். எனவே உங்கள் வாழ்க்கையில் யாருடனாவது ஒப்பிடுகிறீர்கள் என்றால் அதை உடனே நீங்க நிறுத்தணும். ஒருவேளை நீங்க அப்படி ஒப்பிட்டா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சோகமா மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மறந்தும் கூட இந்த தவற உங்க வாழ்க்கையில பண்ணிடாதீங்க. அதே போல் மற்றவர்கள் உங்களை பத்தி வேறு ஒருத்தவங்களோட ஒப்பிடும் பொழுது அதை நீங்க கடந்து செல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்லது. இந்த வாழ்க்கை பாடத்தை ஒரு துறவின் கதையிலிருந்து நீங்க சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்க நீங்க ஆரம்பிச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற பாதையில நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அன்று ஒரு கழுகு இருந்துச்சு. அதற்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கழுகு வெள்ளையாக இல்லையா, அதனுடைய கழுத்து மட்டுமே வெள்ளையா இருக்கு, உடம்பு கருப்பா இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. இதனால அது தனது வாழ்க்கையில மிகவுமே சோகமா இருந்துச்சு. எவ்வளவுதான் கழுகு உயரமாக பறந்தாலும் மற்றவர்கள் பாராட்டினாலும் அதனுடைய சோகத்தை தீர்க்கவே முடியல. கழுத்து வரை வெள்ளையாக படைத்த இறைவன் கழுத்துக்கு கீழே கருப்பா படைச்சிட்டானே அப்படின்னுட்டு கடவுளுக்கு தன் மேல் கருணையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிச்சு. இதனால அது கிட்டத்தட்ட அழுகவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு துறவி கழுகு அழுவதை பார்த்தாரு. எனவே துறவி கழுகு கிட்ட போயிட்டு, ஏன் நீங்க அழுகுறீங்க அப்படிங்கிறது கேட்கிறாரு. அதற்கு அந்த கழுகு என்ன சொல்லுது அப்படின்னா, அழாம நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டுச்சு. நான் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் உண்மையில ஒரு வாழ்க்கையா? என்னை ஏன் இறைவன் இப்படி படைச்சாரு? இது எல்லாம் ஒரு நிறமா? யாருக்காவது கருப்பு அப்படிங்கிறது பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீண்டும் அழ தொடங்கிச்சு. என்னை பார்த்தாலே பலருக்கும் பயமா இருக்கு, யாருக்குமே என்னை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையில நானா தேடி உணவை சாப்பிட்றேன், மற்ற யாருமே என்னை செல்ல பிராணியா வளர்க்க மாட்டேங்கிறாங்க, உணவு கொடுத்து பராமரிக்க எனக்கு ஆளே இல்லை, நான் ஒரு தனிமையான ஒரு ஆள், நான் தனிமையிலேயே வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. என்னை யாருமே செல்ல பிராணியாக வளர்க்க விரும்புவதில்லை, கழுகை செல்ல பிராணியாக வளர்க்க நீங்க விரும்புவீங்களா அப்படிங்கிறத அந்த துறவியை பார்த்து கேட்டுச்சு. துறவியும் ஒண்ணுமே பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கழுகு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. நான் என் வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள்ல மலைகளையும் காடுகளையும் ஏன் சில சமயம் நாடுகளையும் கடந்து பயணிக்கிறேன். மனிதர்கள் என்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் அதிகம் இல்லாத பகுதியிலேயே என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறேன். அதிலும் பாதி வாழ்க்கை வானத்திலே முடிஞ்சு போயிருது. ஏன் என்னை கடவுள் கழுகாக படைச்சாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வரைய புரியல. இதனால என் வாழ்க்கையை நானே வெறுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கவலையுடன் அந்த துறவி கிட்ட சொல்லிச்சு. இப்போ துறவி பேச ஆரம்பிக்கிறாரு. மக்கள் உன்னை வெற்றிக்கான ஒரு சின்னமா பாக்குறாங்க. உன்னை வச்சுதான் விமானமே கண்டுபிடிச்சதா வரலாறு கூறுது. கோயில் கும்பாபிஷேகங்களையும் உன்னை பத்தி தான் புகழ்றாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல நீ ஏன் கவலைப்படுற? சரி, கடைசியில உனக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்குறேன் அப்படிங்கிறத அந்த துறை சொல்றாரு. அதற்கு நீ ஒரு விஷயம் நீ பண்ணணும். அது என்ன அப்படின்னா உன்னை போலவே இருக்கக்கூடிய ஒரு கழுகை நீ போய் சந்திக்கணும். ஆனா அந்த கழுகுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கழுகா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ இவ்வளவு தானே, இந்த வேலையை நான் ஈஸியாவே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கழுகு சொல்லிச்சு. உடனே துறவி சந்திப்பு அப்படிங்கிறது வெறும் சந்திப்பு இல்லை, நீ அதன் வாழ்க்கையை பற்றியும் நீ கூறும் நிறத்தை பற்றியும் அதட்ட நீ கேள்வி கேட்கணும். பின்னர் அது என்ன சொல்லுது அப்படிங்கறத கேட்டுட்டு அதை என்கிட்ட நீ சொல்லு. நான் உனக்காக இதே இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத துறவி சொல்றாரு. கழுகும் உடனே அங்கிருந்து சரின்னு சொல்லிட்டு புறப்படுது. காடு மலை அருவி அப்படின்னு எல்லா இடங்களையும் தேடி பார்க்குது. கடைசியா ஒரு இடத்துல ரெண்டு கண்ணுமே தெரியாத ஒரு கழுகை கண்டுபிடிக்குது. இப்போது கண்கள் தெரியாத கழுகை பார்த்து, நீங்கள் கருப்பா இருப்பதை பார்த்து இதுவரை நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குது. அதற்கு அந்த கழுகு என்ன சொல்லுது அப்படின்னா, நானா, எனக்கு கருப்பை தவிர வேற எந்த ஒரு கலருமே தெரியாது, என் வாழ்க்கையே இருண்டுதான் இருக்கு, நானும் இரண்டு கண்களும் தெரியாம வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்துல வருத்தத்தோட இருக்கேன். என் வாழ்க்கையில பகல் அப்படிங்கிறதே கிடையாது, எனக்கு என்ன நிறம் இருந்தாலும் சரி
எனக்கு 2 கண்கள் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த கண் தெரியாத கழுகு அப்படிங்கிறது சொல்லிச்சு. கேள்வி கேட்ட கழுகுக்கு இந்த விடையில ஒரு பிடிப்பே இல்லை. சரி, நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புது. இப்போது நடந்த விஷயத்தை துறவியிடம் போயிட்டு இந்த கழுகு சொல்லுது. ஓ அப்படியா, இது எனக்கு முன்னரே தெரியும். நீங்களும் கழுகுதான், அதுவும் கழுகுதான். எண்ணங்கள் வேறு வேறு பார்த்தீர்களா அப்படின்னு துறவி சொல்றாரு. கண்கள் தெரிந்த உங்களுக்கு கருப்பு நிறத்தை எண்ணி கவலை, கண்கள் தெரியாத கழுகுக்கு 2 கண்கள் தெரிந்தால் போதும் என்ற கவலை. சரி இருக்கட்டும், இப்போது நீங்கள் என்னவாக மாற விரும்புகிறீர்கள் அப்படிங்கறது கேட்கிறாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களை அப்படியே ஆக்குவேன், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு துறவி சொல்றாரு. இப்போது கழுகு சொல்லுது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் ஒரு அன்னமாக மாற வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு வெள்ளையான அழகான அன்னமாக இருக்க விரும்புகிறேன். வெள்ளை ஒரு அழகான நிறம், அது ஒரு அமைதி சின்னம். சரி, நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்றாரு. ஆனா அதற்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு முறை நீ அன்னத்தை சந்திச்சு நீ ஒரு பேசிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போது கழுகு போய் அன்னத்தை சந்தித்து, அன்னத்திடம், நண்பா, கடவுள் உனக்கு என்ன ஒரு நிறத்தை கொடுத்திருக்காரு, ஒரு அற்புதமா இருக்கிற நீ, ஆனா நீ உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிற, ஆனா அந்த மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அன்னம் உடனே கோவப்பட்டுச்சு. அன்னம் சொல்லுது, நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு உனக்கு யாரு சொன்னது? கழுகு இப்ப சொல்லுது, அப்படின்னா இல்லையா அப்படின்னு கேக்குது. அன்னம் உன்னை தொந்தரவு செய்வது உண்மையில் ஒரு வெள்ளை நிறம்தான், நான் கருப்பாக இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிறத அந்த அன்னம் கழுகிட்ட கேக்குது. கடைசியில் அன்னம் ஒண்ணு சொல்லுது, உன்னை போலதான் நானும் சில வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பவும் எனக்கு வெள்ளை பிடிக்காததான் அப்படிங்கிறத கழுகிட்ட சொல்லுது. கழுகாரை, நீங்கள் சொன்னபடி வைத்துக் கொள்வோம். அப்படி பார்த்தால் என்னதான் நான் அழகாக இருந்தாலும் என்னை எல்லாரும் வீட்டில் வளர்ப்பதில்லையே, எனக்கும் உங்களை போல எண்ணம் இருக்கக்கூடாதா அப்படின்னு அன்னத்தை பார்த்து கேக்குது. இப்போது அவர்கள் 2 பேருக்கும் துறவியுடன் போறாங்க. போயிட்டு இந்த நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப துறவி அன்னத்தை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அன்னமும் நான் கிளியாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி துறவிட்ட சொல்லுது. உடனே அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப கிளிய போய் சந்திச்சுட்டு வா, நீங்க 2 பேருமே கிளிய போய் சந்திச்சுட்டு வாங்க, அது என்ன சொல்லுது அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போது இந்த கழுகும் அன்னமும் சேர்ந்து கிளியை தேடி அலையுது. கடைசியா ஒரு வழியா கிளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய தேடி ஒரு கிராமத்தின் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் கிளையில உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே அமர்ந்திருந்துச்சு. அவர்கள் ஒரு கிளியை கண்டுபிடித்து கிளியிடம், ஆஹா நீ எவ்வளவு அற்புதமாக பாட்டு பாடுற, என்ன ஒரு பச்சை நிறம், ஆஹா அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் உனக்கு பலம் கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க, நீ வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க அப்படிங்கிறத, உன் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமா நீ இருக்கிற அப்படிங்கிறத எங்களால பார்க்க முடியுது. இப்ப உடனே கிளிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அன்னம் டென்ஷன் ஆச்சு, இப்ப கிளி டென்ஷன் ஆயிடுச்சு. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று உங்ககிட்ட நான் சொன்னேன்னா இப்போது அன்னம் கேக்குது, அப்ப இல்லையா அப்படின்னு கேக்குது. கிளி சொல்லுது, உன்னை தொந்தரவு செய்வது என்னுடைய பச்சை நிறமும் என் சிகப்பு மூக்கும் தான், நீ வேணும்னா பெயிண்ட் அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணுது. மரத்தின் இலை பச்சை நிறம் உண்மையில் அழகான நிறமா? அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இது எல்லாம் போகட்டும், என்னை பேச வைக்கிறேன் என்று சொல்லி மனிதர்கள் என்னை படுத்தும் பாடு எனக்கு தான் தெரியும். இது போதாதென்று கிளி விஷயம் பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு சிலர் என்னை கூண்டில் அடைக்கிறார்கள். இப்போது கழுகையும் அன்னத்தையும் பார்த்து, நீங்கள் இருவரும் உருவத்தில் பெரியதாக இருப்பதால் தப்பித்துக் கொண்டீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கும் என் கதிதான் அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சு. நான் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டேன் என்று புலம்பியது. நானும் கழுகை போல் இருந்திருந்தால் வானத்தில் உயரமாக பறந்து உலகை சுற்றி இருப்பேன் என்று மனதில் இருந்த ஆதங்கத்தை எல்லாம் அந்த கிளி கொட்டி தீர்த்துச்சு. கடைசியா நீங்க ரொம்ப நாளா என்ன தேடிட்டு இருந்தீங்க, ஆனா என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? அந்த மரத்தோட நிறமும் பச்சை, என்னோட நிறமும் பச்சை, ஈஸியாக உங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப 3 பேருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவங்களுடைய கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது 3 பேருக்குமே கிடைக்கல. துறவியை பார்க்க போறாங்க. துறவியை பார்க்க போன உடனே இப்ப துறவி கேட்கிறாரு கிளியை பார்த்து, நீங்க இப்ப என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறது கேட்கிறாரு. நான் ஒரு அழகான மயில் ஆகணும், அது எப்படி அற்புதமா இருக்கும் தெரியுமா? அது இறகுகள், அந்த இறகுகள் இருக்கக்கூடிய கலரே சூப்பரா இருக்கும். அது அப்படியே ஆடிக்கொண்டே இருப்பதை மக்கள் பார்த்து படம் பிடிச்சு ரசிப்பாங்க. இது கடவுளுடைய பறவையா இருப்பதாக புராணங்கள்லாம் சொல்லுது. அதனால என்னை ஒரு மயிலா மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி துறவிட்ட கேக்குது. இப்ப அவர் என்ன சொல்ல போறாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க 3 பேருமே சேர்ந்துட்டு போயிட்டு
மயிலை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து துறவி சொல்றாரு. ஆஹா, திரும்பவும் வந்து துறவி இப்படி சொன்னதுனால சரி வேற வழியில நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், நமக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 பேருமே ஓடி போயிட்டு ஒரு மயிலை வந்து பாக்குறாங்க. ஆஹா மயிலே, கடவுள் உன்னைக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை. நீ உன் இரவுகளை திறக்கும் பொழுது மக்கள் உன்னை பார்த்து ரசிக்கிறாங்க. எங்களுக்கே வந்து பொறாமையா இருக்கு உன்னை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மக்கள் உன் ரெக்கைகளை திறக்கிற வரைய வந்து வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உன்னை வந்து பிடிச்சிருக்கு. நீ ஆடுறத பார்க்கணும், நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படிங்கிறத பார்க்கணும், உன் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அதே போலதான் இப்ப எங்களுக்கு உன்ன மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. நீ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே கடைசியா வந்து மயில் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்குது. நான் சந்தோஷமா இருக்கேன்னு யாரு சொன்னது? எனக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போது கழுகு, கிளி, அன்னம் இந்த 3மே மயிலை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, நீ சந்தோஷமா தானே இருக்க அப்படிங்கிறத கேக்குது. மயில் சொல்லுது, கவனமா கேளு, இப்போது ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து எல்லாருமே அமைதியாறாங்க. ஆமா, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆமாம், அது என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மயில் கேக்குது. இவங்களும் தெரியல, ஆனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப மயில் சொல்லுது, அதுதான் வந்து வேட்டைக்காரன் மயிலை கொள்வது, ஒவ்வொரு இறகுகளையும் உடலிருந்து பிடுங்கி அதை உலகத்திற்கு ஏற்றுமதி செய்வது, மக்கள் அதை வாங்கி தங்களுடைய வீட்டுகளில் அலங்கரிப்பதற்காக வச்சுக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை 65 போட்டுருவாங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீ ஏன் மயிலாக மாறணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கிளியை பார்த்து கேட்குது. இப்போது வந்து கழுகு பேச தொடங்குது. அப்படி என்றால் உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியானவர் என்று யாருமே இல்லையா? மயில் கழுகிடம் சொன்னது, நீதான் நண்பா உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான பறவை. உன்னை யாரும் எளிதில் வேட்டையாட முடியாது. நீ அவ்வளவு உயரத்தில் பறக்கிறாய். உன்னை யாரும் எளிதில் கிட்ட நெருங்க முடியாது. நீ உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறாய் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து சொல்லுது. இப்ப வந்து கழுகு சொல்லுது, உலகத்தில் நான் எப்படி வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப மயில் வந்து கேக்குது, நீ சிக்கன் பர்கர் பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சார் சிக்கன் சாண்ட்விச் பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே அதையும் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப கழுகை பார்த்து ஒரு கொஸ்டின் வந்து மயில் கேக்குது, நீ கழுகு பர்கர் கழுகு சாண்ட்விச் பார்த்திருக்கியா அப்படின்னு கேக்குது. ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லுது. கழுகின் ரெக்கைய வித்தா யாருமே வாங்க போறது இல்லை, இறைச்சியை வித்தாலும் யாரும் வாங்க போறது இல்லை. உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கா? யாராவது உன்னை வந்து வேட்டையாட போறாங்களா? உனக்கு யாரோடனாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கேட்ட உடனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. யார் சிறந்த வாழ்க்கையை வாழ்றாங்க, நானா நீயா? உலகத்திலே மிகவும் மகிழ்ச்சியான பறவை யார்? அது நீதான் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து மயில் வந்து கழுகை பார்த்து சொல்லுது. தினமும் இரவு படுக்கும்போது பயந்துட்டே படுக்கிறேன். ஏனென்றால் மறுநாள் காலையில் நான் எழுந்திருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், எப்படி இருந்தாலும், உங்களுக்கு என்ன இருக்கிறது இல்லை என்றாலும் நீங்கள் சிறந்தவர். வாழ்க்கையில யாருடனும் ஒப்பிடாதீங்க. நீங்க வேறு, அவங்க வேறு. நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்றீங்க, அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. கஷ்டமோ நஷ்டமோ இந்த வாழ்க்கை நமக்கானது என்பதை உணர்ந்து வாழுங்க. உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு வாழுங்க. கடவுள் உங்களை நல்லா படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வாழுங்க. உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், அதெல்லாம் நீங்க மறந்துதான் வாழ வேண்டும். அதை சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும். அதற்கான போராட்டங்கள் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கும். நீங்கள் தனித்துவமானவர் என்பதை நம்புங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது நீங்க கடைசி வரை பார்த்திருந்தால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்க வாழ்க்கை இன்னையிலிருந்து மாறப்போகுது அப்படிங்கறத நம்புங்க. நிச்சயமா மாறும். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையை உணர்ந்து வாழுங்க. தானாக உங்க வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி போகும். அந்த நேரத்தில் உங்களது முதல் பயணத்தை இன்னும் சிறப்பாக நீங்க வந்து தொடங்குங்க. இந்த உலகத்துல உங்களால் ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்த முடியும். இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா ஒரு உத்வேகம் அப்படிங்கறது அளிச்சிருக்கும். அதே நேரத்துல இந்த கதை உண்மையிலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். உங்க நண்பர்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.